திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் உமாபதி சிவம் அவர்கள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் உமாபதி சிவம் சந்தான குறவர்கள் எனப்படும் நால்வரில் நான்காவதாக வைத்து போற்றப்படுபவராவார். இவர் வடமொழியிலும் செந்தமிழிலும் கற்று துறை போனவர். இவரது கல்வி கேள்வி சிறப்பை கண்டு இவர் காலத்து சோழ அரசன் இவருக்கு பல்லக்கம் பகல் விளக்கு விருதும் அளித்தார். ஒரு நாள் தில்லை கூத்தனில் கட்டளை பூசை முடித்துவிட்டு கோயிலில் இருந்து பல்லக்கில் பகல் விளக்கு விருதோடு வெளியேறி கொண்டிருந்த போது எம்பிரான் மறைஞான சிவம் ஆகிய சந்தன குறவரில் மூன்றாவதாக வைத்து போற்றப்படுபவர் சிரித்து பட்டகட்டையில் பகல் குருடு போகுதுவார் என்றார். இது எம்பிரான் உமாபதியாரின் காதில் விழுந்தது. ஆமாம், பல்லக்கு பட்டக்கட்டையால் ஆனதுதானே, பகலில் தீவெட்டி பிடித்து கொண்டு போனால் பகல் குருடுதானே, இதையெல்லாம் விருதுகள் என்று இந்நாள் வரை எண்ணி ஏமாந்தோமே, இந்த பெரியவர் சொல்வதில் என்ன தவறு? என் ஆடம்பர புலமைக்கு இவர் ஆணியடித்தார், இனி இவரே என் குரு என்று பல்லக்கிலிருந்து இறங்கி எம்பிரான் மறைஞான சிவத்திடம் சென்றார். அவர் இவரை சற்றும் பாராமல் நடையை கட்டினார். இவரும் அவரை விடாது பின்தொடர்ந்தார். பல்லக்கு தூக்கியவர், தீவட்டி ஏந்தியவர், உடன் வருபவர்கள் யாவரும் இவரின் செயலை கண்டு விக்கித்து நின்றனர். அவரோ உலகையே மறந்து எம்பிரான் மறைஞான சம்பந்தர் பின்னால் சென்று கொண்டிருந்தார். எம்பிரான் மறைஞான சம்பந்தர் தில்லையில் செங்குந்தர் வாழும் தெருவிற்கு எம்பிரான் உமாபதியார் பின்தொடர சென்றார். அங்கு ஒரு வீட்டின் வாயில் முன் நின்றபோது பெயர் தெரியாத அந்த செங்குந்தர் நெசவுக்காக வார்த்து வைத்த கஞ்சியை எடுத்து எம்பிரான் மறைஞான சிவத்தின் ஏந்திய கைகளில் ஊற்றினார். அதை உண்ணும்போது கஞ்சி அவரது முழங்கை வழியாக ஒழுகியது. ஒழுகிய கஞ்சியை எம்பிரான் உமாபதியார் கையில் ஏந்தி உண்டார். எச்சில் கஞ்சியை பருகும் தீட்சிதரை கண்டு அத்தெருவே வியந்தது. எம்பிரான் மறைஞான சிவம் சிரித்து கொண்டார். பல்லக்கையும் பகல் விளக்கையும் விட்டு நீங்கி வந்தபோதே எனது என்கிற ஆணவக்கூறு ஒளிந்தது. எச்சில் கஞ்சியை பருகிய போது யான் என்கிற ஆணவக்கூறு மறைந்தது. இதுவே செவிச்செல்வம் எனப்படும் உபதேசம் நல்கும் செவ்வியான பக்குவம் என்று உணர்ந்த எம்பிரான் மறைஞான சிவம் எம்பிரான் உமாபதியாருக்கு ஞான தீக்கை செய்தார். செய்து சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற சித்தாந்த நூல்களை கற்பித்தார். இதற்கிடையில் தன் இனத்தை சேர்ந்த தீட்சிதர் ஒருவர் செங்குந்தர் வீட்டு எச்சில் கஞ்சியை பருகியதை கேட்டு எம்பிரான் உமாபதியாரை தீட்சிதர்கள் இனநீக்கம் செய்து அவருக்கு தடை விதித்தார்கள். அவர் தில்லையிலேயே அருகில் உள்ள கொற்றவன்குடிக்கு சென்று அங்கு தங்கிவிட்டார். தங்கி அங்கிருந்து சிவபிரகாசம் என்ற நூலை அருளினார். சில நாள் கழித்து எம்பிரான் உமாபதி சிவத்தின் முழு நாள் முறைக்காலம் வந்தது. இவரை இணைநீக்கம் செய்துவிட்டதால் அவருக்கு பதிலாக தில்லை தீட்சிதர்கள் வேறொருவரை முழு நாள் முறைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அவர் பூசையை தொடங்க பேழையை திறந்த போது அதில் பூசிக்கப்படும் படிகளிங்கம் காணவில்லை. தீட்சிதர்கள் நடுங்கி நிற்க வானில் இந்நாளின் முறைக்குரியார் ஆகிய உமாபதி சிவத்திடம் யாம் சென்றுவிட்டோம் என்று ஓர் ஒளி எழுந்தது. தீட்சிதர்கள் பதறியடித்துக் கொண்டு எம்பிரான் உமாபதி சிவத்திடம் சென்று பாதம் பணிந்தார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தில்லை கோயிலுக்கு வர பூசை பேழையில் படிகலிங்கம் எல்லோரும் காண எழுந்தது. அன்று பூசை எம்பிரான் உமாபதி சிவத்தால் திருமுறைகளால் நடந்தது. மீண்டும் சில காலம் கழிய ஆண்டு உற்சவம் வந்தது. தீட்சிதர்கள் கொடியேற்ற முற்பட்டனர். கொடி ஏறாமல் முடங்கி நின்றது. தவித்த தீட்சிதர்களுக்கு ஆறுதலாக உமாபதி சிவம் வந்தால் கொடி ஏறும் என்று வானொலி எழுந்தது. தீட்சிதர்கள் சிறப்பு செய்து அழைத்து வர எம்பிரான் உமாபதி சிவம் கொடிக்கவி என்ற நூலை பாட கொடி தானாக மேலேறி நின்றது. இவரது கொற்றவன்குடி திருமணத்திற்கு பெத்தான் சாம்பான் என்ற விறகு வெட்டி ஒருவர் விறகு அளிக்கும் திருத்தொண்டை செய்து வந்தார். ஒரு நாள் பெருத்த மழையால் அவரது தொண்டு முட்டுப்பட்டது. செய்தி அறிந்து எம்பிரான் உமாபதி சிவம் சாம்பனாரை அழைத்து வரச் சொன்னார். அவரும் பணிவுடன் மழையால் விறகு தொண்டு முட்டுப்பட்டது என்று சொல்லி யாரோ ஒருவர் இன்று என்னிடம் ஒரு சீட்டு கொடுத்துவிட்டு அதை உங்களிடம் சேர்க்க சொல்லிவிட்டு மறைந்து போனார் என்று சொன்னார். உடன் அந்த சீட்டை மடியிலிருந்து எடுத்து எம்பிரான் உமாபதி சிவத்திடம் கொடுத்தார். அதில் காணப்பெற்ற பாடல் பின்வருமாறு: அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. சீட்டு எழுதி கொடுத்தவர் தில்லை கூத்தன் என்பதை உணர்ந்து விதிர்விதிர்த்து போனார். சீட்டில் கூறிய தில்லை கூத்தன் கட்டளைக்கு இணங்கி பெத்தான் சாம்பானுக்கு தீக்கையிலேயே மிக மேலான நிர்வாண தீக்கையை அளித்தார். அது உடன் வீடருள் தீக்கை வகை. எனவே உடனே பெத்தான் சாம்பான் உடலோடு சோதியாய் விண்ணில் கரைந்து வீடு பேறு பெற்றார். இந்த தீக்கை வகையை தெரியாத அவருடைய மனைவி
எம்பிரான் உமாபதி சிவம் தன் கணவனை கொன்றுவிட்டார் என்று மன்னனிடம் முறையீடு செய்தார். அந்த மன்னன் தான் அவருக்கு பல்லக்கும் பகல் விளக்கு விருதும் அளித்தவராவார். அவர் உமாபதி சிவத்தின் பெருமை அறிந்தவர் என்றாலும் சாம்பானின் மனைவிக்கு நியாயம் செய்ய வேண்டியவனானான். எனவே மக்களை கூட்டி எம்பிரான் உமாபதி சிவம் அடியவர்களிடம் நிர்வாண தீக்கை செய்ததால் தீக்கைக்குள்ளானவர் விண்ணில் கரைவது உண்டு என்பதை மெய்ப்பிக்கச் சொன்னார். எம்பிரான் உமாபதி சிவம் கூட்டத்தில் உள்ளோர் பலரையும் கூர்ந்து நோக்கினார். அவர்களில் ஒருவரும் நிர்வாண தீக்கை பெறும் தகுதியில்லை. உடனே தாம் தினந்தோறும் பூசை செய்கையில் ஒழுகி வெளியேறும் அபிடேக நீரால் வளர்ந்த கள்ளிச்செடி நிர்வாண தீக்கைக்குரிய தகுதியோடு இருப்பதைக் கண்டு அதற்கு தீக்கை அளித்தார். உடனே அச்செடி பல்லோரும் காண ஒளி உருவம் பெற்று மேலெழுந்து விண்ணில் கரைந்து மறைந்தது. பார்த்த அனைவரும் அதிசயித்தனர். பெத்தான் சாம்பானின் மனைவியும் தெளிவு பெற்று கணவனின் மேன்மையை உணர்ந்து திரும்பினாள். எம்பிரான் உமாபதி சிவம் சந்தான குரவர்களில் மிக அதிகமான சாஸ்திர நூல்களை அருளியவர் ஆவார். இன்று அவரது குருபூசனை, அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.